தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் சார்பாக பொதுமக்கள் 1000 நபர்களுக்கு தேநீரும் பிஸ்கட்டும் வழங்கும் நிகழ்ச்சியும் மற்றும் தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் நிர்வாகிகள் அனைவருக்கும் அடையாள கார்டு ஐடி கார்டு வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு வணிகர் நல வாரிய உறுப்பினரும் கரூர் மாவட்ட செயலாளர் வணிகர் சங்கங்கள் பேரமைப்பு கரூர் மாவட்ட செயலாளர் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் லயன்ஸ் KS வெங்கட்ராமன் அவர்களை வருக 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 என்று வரவேற்கும் 29வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த அண்ணன் KS வெங்கட்ராமன் அவர்களுக்கு நமது டிஜிட்டல் இந்தியா சார்பாகவும் தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் சார்பாகவும் அவருக்கு பொன்னாடை அணிவித்து வருக வருக என்று வரவேற்கின்றோம். தமிழ்நாடு அசோசியேஷன் கரூர் மாவட்டம் 79வது சுதந்திர தின விழாவை
தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் திரு லோகநாதன் அவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர் சதீஷ் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் தினேஷ் அவர்களே, மாவட்ட ஆலோசகர் திரு சுரேகா பாலச்சந்தர் மாப்பிள்ளை அவர்களே, மற்றும் மாவட்ட செய்தி தொடர்பாளர் திரு KS குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற சிவா சுந்தர் மாவட்ட துணைத் தலைவர் அவர்களே, மற்றும் ட்ரக்ஸ் பேனர் அசோசியேஷனுடைய உறுப்பினராகிய உங்கள் அனைவருக்கும், மற்றும் இங்கே வருகிறது சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்துணை பேத்துக்கும் கரூர் மாவட்ட வர்த்தக மற்றும் தொழில் கழகத்தின் சார்பாக முதல் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 79வது சுதந்திர தின இந்த விழா நன்னாளில் பொதுமக்கள் 1000 பேத்திற்கு தேநீரும் தண்ணீர் பாட்டிலும் பிஸ்கட்டும் வழங்குவதற்காக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பிளஸ் பேனர் அசோசியேஷனுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் முதல் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது முன்னோர்கள் 79வது ஆண்டுக்கு முன்பு இந்த சுதந்திரத்தை கடுமையாக போராடி நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த சுதந்திர தினத்தை நாம் விமர்சையாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். ஆனால் வெள்ளையனே வெளியேறு என்று முன்னோர்கள் பல இன்னலுக்கு பிறகு அவர்களை வெளியேற்றி நமக்கு சுதந்திரத்தை போராடி பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் வெளிநாட்டு நிறுவனங்களை சிவப்பு கம்பளமிட்டு இந்திய அரசு வரவேற்பு கொடுத்து அவர்களுக்கு வணிகத்தில் சில்லறை வணிகத்திலே நேரடி அந்நிய முதலீடை செலுத்தி நம் வணிகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நாம் கடுமையாக போராடி நம் வணிகத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த முன்னோர்களை நினைவு கூறும் வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி, அதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு வணிகர் நல வாரியம், இன்று வணிகருக்காக உருவாக்கப்பட்ட நல வாரியம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நல வாரியத்திலே முதலமைச்சருக்கு கீழ் உள்ள அலுவல் சாராத உறுப்பினர் 15 பேருக்கு நானும் ஒருவன் இருக்கிறேன் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு வணிகர் நல வாரியம் இது வணிகர்களுக்காக வணிகர்களுடைய குடும்பம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாரியத்திலே இன்று குடும்ப நல உதவி 3 லட்சம் ரூபாய் என்பதை 5 லட்சமாக உயர்த்தி கொடுத்திருக்கின்றார்கள். அதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில தலைவர் அவர்கள் குடும்ப நல உதவி 10 லட்சம் ரூபாயாக கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்திலே வணிகர் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதில் படிக்கக்கூடிய நம் வணிகர்களுடைய குழந்தைகளுக்கு நிதி உதவி, மருத்துவ உதவி, நல்ல விளையாட்டில் முன்னெடுப்பாக வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, விபத்து உதவித்தொகை என்று பல்வேறு வகையிலே இந்த நல வாரியத்தில் உறுப்பினராக சேருபவர்களுக்கு தமிழக அரசு இந்த நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார்கள். இதில் நீங்கள் அனைவரும் ட்ரக்ஸ் பேனர் அசோசியேஷனுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் இதிலே ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொள்ள வேண்டும். இதில் இணைத்துக் கொள்வதற்கு என்ன தகுதி வேண்டும் என்று கேட்டால், தாங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரசிடமிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று லைசன்ஸ், அதாவது GST இருக்கலாம். GST என்பது பெரிய வணிகர்கள் மட்டுமே பெற்றிருக்கலாம், உதயாவில் பதிவு செஞ்சிருக்கலாம், MSME லைசன்ஸ் வாங்கியிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஆதார் கார்டை வைத்து நலவாரியத்திலே நீங்கள் உறுப்பினராக சேர்ந்தால் உடனடியாக உங்களுக்கு தமிழக அரசுடைய சிம்பலோடு உங்களுடைய கடை நிறுவனத்தினுடைய பெயர் போட்டு உங்களுடைய பெயர் முதல் ஐடி கார்டு தமிழக அரசினால் நீங்கள் அப்ளை செய்யப்பட்ட 24 மணி நேரத்தில் உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுக்கிறேன் என்பதை உறுதியோடு கருத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் இதுபோல ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஐடி கார்டு அனைவருக்கும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நலவாரியத்தை பொறுத்தவரையிலும் இன்னும் நிறைய வணிகர்களுக்கு தெரியவில்லை. நேற்று வந்து என்னை அழைத்த போது நான் ஒரு இடத்திலே
இதை வலியுறுத்தி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒரு சாதாரணமா, அதாவது இந்த பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன்ல பெரிய வணிகர்களும் இருக்கலாம், நமக்கு அரசு இருக்கக்கூடியது நமக்கு தேவையில்லை என்று நினைக்கலாம். நினைத்தாலும் இந்த ஐடி கார்டுக்காக வேண்டி நீங்கள் பதிவு செய்து கொண்டால் வெளியில் எங்கு சென்றாலும் இதை ஒரு நல்ல ஒரு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ஐடி கார்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் சிறு வணிகர்களுக்கு இது ஒரு குடும்ப நல உதவி. இன்று 10 லட்சம் ரூபாய் வரை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரணமாக ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் யாரிடம் கேட்டால் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? ஆனால் இதில் பதிவு பண்ணிட்டால் அரசிடமிருந்து நாம் வாங்க முடியும். இதற்காக நாம் செலுத்த வேண்டியது என்னவென்று கேட்டால் 40 லட்சம் ரூபாய் டர்னோவர் கீழே இருந்தால் எந்தவித கட்டணமும் கிடையாது. ஒரே முறை பதிவு செய்தால் போதும். 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் டர்னோவர் செய்யக்கூடியவர்கள் ஒரே ஒரு 500 ரூபாயை கட்டி இந்த பதிவு சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இது முன்டைம் கட்டணம் தான். இதில் நாம் உள்ள போயிட்டோம்னா ஏதோ வருஷம் பணம் கட்டணுமா, இது ரினியூவல் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒன் டைம் தான். 40 லட்சம் ரூபாய்க்கு கீழே உள்ள வணிகர்கள் ஃப்ரீ. அது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரையிலும் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரீ சலுகை தமிழக அரசு. அந்த 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ளவங்க ஒரே ஒரு 500 ரூபாய் கட்டி பதிவு பண்ணணும். ஒரு தடவை கட்டி பதிவு பண்ணிட்டு அந்த பதிவு பண்ணி நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உடனே நான் உடனடியாக உங்களுக்கு ஐடி கார்டு வருவதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு, நீங்கள் கரூர் மாவட்டத்திலே அசோசியேஷனை ரொம்ப காலதாமதமாக ஆரம்பித்திருந்தாலும் அதை ஆரம்பித்த உடனே ஒரு சிறப்பாக ஒரு 1000 பேருக்கு ஒரு தேநீரும் வாட்டர் பாட்டிலும் பிஸ்கட்டும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இதை நீங்கள் ஏற்பாடு செய்திருப்பதற்கு மீண்டும் ஒரு முறை உங்களை பாராட்டுகின்றேன். ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தலைமைக்கு கீழ் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும். அப்போ அந்த மாதிரி செயல்படும் பொழுதுதான் நம்ம பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அரசுடைய கவனத்துக்கு நம் உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் நாம் பெற்றுக் கொடுக்க முடியும். அது நீங்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள், அதாவது தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத்தலைவர், இணை செயலாளர்கள், இவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எந்த ஒரு கூட்டம் என்று சொன்னால் 6 மணிக்கு கூட்டம் என்று சொன்னால் நீங்கள் 5:55 அரங்கத்துக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுத்து சங்கத்தை பழமையான சங்கமாக உருவாக்குங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் மாவட்ட நிர்வாகிகள் செய்து கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் நான் சார்ந்திருக்கும் சங்கத்தில் மொத்தம் 40 சங்கங்கள் கூட்டமைப்புக்கு செயலாளராக இருக்கிறேன். கரூர் மாவட்டத்தில் பஸ் ஓனர்லேருந்து, எக்ஸ்போர்ட்லேருந்து, ட்ரெஸ்ஸர்லேருந்து, சராப்பு வர்த்தகத்திலிருந்து, ஜவுளியிலிருந்து உள்ளிட்ட ஒரு 40 சங்கங்கள். எங்களுடைய உதவி உங்களுக்கு எப்போ வேணாலும் நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். எந்த நேரத்திலும் எங்கள் அலையுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.